இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தீயல் எப்படி வைக்கிற போகிறோன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் தீயல் தேங்காய் சேர்த்து வைப்பாங்க, தேங்காய் இல்லாமல் வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் வெறும் மசால் பொடி மட்டும் போட்டு வைக்கிற மெத்தேடு தான் இன்றைக்கி வைக்கிது. தோட்டத்துக்கு காய் வீட்டு பக்கத்தில் வந்தனால ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி வச்சுருந்து அதை நம்ம இப்போ நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்கிடலாம். தூசி அழுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி எடுத்து நம்ம நல்லா துடைச்சோம்னா அந்த வெண்டைக்காயில் உள்ள ஈரப்பசை எல்லாமே போயிடும். காஞ்ச துணி எண்டு துடைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வாட போட்டோம்னா நல்லா வாடிடும். அதுக்கப்புறம் நம்ம கறிக்கு என்னென்ன சைஸில் உங்களுக்கு என்ன சைஸில் நீங்கள் பொடி சாட்டு சிலால் வெட்டும், சிலால் பெருசாக வெட்டுவாங்க. நான் எப்போவுமே வெண்டைக்காய் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சைஸில் தான் வெட்டுவேன். அப்போ தான் சீக்கிரம் நூல் இழுக்காது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு துண்டு துண்டாக நல்லா கிடைக்கும், குழஞ்சி போகாது. அதனால் நான் 1 இன்ச்சுக்கு அளவில் தான் நான் எப்போவுமே வெண்டைக்காய் வெட்டுவேன். அதே மாதிரி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடலாம். கட் பண்ணி வச்சோன்னா அது கூட தீயல் வைக்கிறதா இருந்தால் சின்ன உள்ளியும் யூஸ் பண்ணலாம், பெரிய உள்ளியும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பல்லாரி தான் எடுத்திருக்கேன். ஒரு பல்லாரி, நிறைய வேண்டாம், ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, 2 சின்ன உள்ளியும் போட்டு கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய், தாளசத்துக்கு தேவையான கருவேப்பிலை இவ்வளோ வெட்டி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் வெட்டி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம். சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணுன்னா ஊற்றிக்கிடலாம், தேங்காய் ஊற்றினா ஊற்றிக்கிடலாம். தீயலுக்கு பொதுவாகவே நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை தான் போடணும். வெண்டைக்காயை போட்டு நல்லா எண்ணெய் எல்லா வெண்டைக்காயிலையும் படுற அளவுக்கு நல்லா அழகாட்டு கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்த அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு, அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு மட்டும்தான் போடணும். கறிக்கு மொத்த கறி உப்பையும் அதில் போடக்கூடாது. கொஞ்சமாக இவ்வளோ வெண்டைக்காய்க்கு எவ்வளோ உப்பு வேணும் நமக்கு தெரியும். அந்த அளவுக்குள்ள உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டோமாக்கா அதில் ஒரு நூல் இழுக்கிறது டக்குன்னு போயிடும். இந்த மாதிரி வெண்டைக்காய் வதங்கினோன்னா ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் அதே இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 2 கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் தாளசத்துக்கு வெட்டி வச்சுக்கிடலாம். போட்டு வதக்கிக்கிட்டு அது கூட அந்த வெட்டி வச்ச பல்லாரியை நம்ம போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அது கூட தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்ட பிறகு இந்த தாளசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பல்லாரி எல்லாமே நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் குழைய வெந்த பிறகு அதுக்கு தேவையான வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகப்பொடி, இந்த 3 பெருஞ்சீரகப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்ல வெறும் சட்டிலேயே போட்டு அதில் பிரட்டும் போது அதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் அந்த இதெல்லாம் போயிடும். போன பிறகு புளி ஆல்ரெடி கோர போட்டு வச்சுருக்கோம். அதில் புளியை பிணைஞ்சி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போட்டோன்னா கொஞ்சம் மட்டும் புளியும் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கொஞ்சமாக தேவைக்கு ஊற்றினா போது. நான் இது கிரேவி மாடலில் வச்சுருக்கேன். வச்சு நல்லா கொதித்த பிறகு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை அதுக்கப்புறம் போட்டோம்னா வெண்டைக்காய் நூலும் இழுக்காது, நல்லா பஞ்சு போல் இருக்கும். கறியும் நல்லா கட்டியாக வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது போல் வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரேவி நல்லா அழகாட்டு ரெடி ஆகிட்டு வெண்டைக்காய் தீயல் ரெடி.